வாங்க நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கருவாட்டெல்லாம் எடுத்துட்டு பிச்சுக்கலாம். தலையெல்லாம் பிச்சுட்டு உள்ள இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அப்புறமா சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. கருவாட்டு போட்டு அலாசி எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலாசி வடிச்சு எடுத்துக்கலாம். 2 டைம் அலாசி எடுத்துக்கலாம். ஏன்னா முதல்ல முன்னெல்லாம் வர்றதெல்லாம் வெறும் மணலா இருக்கு. இப்ப அந்த அளவுக்கு மணல் இல்ல. ஒரு 2 டைம் கழுவி எடுத்தோம்னா போதும். கருவாட்டு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. வரமல்லி 2 கைப்பிடி சேர்த்துக்குங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். மிளகு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சீரகம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஸ்லிம்ல வச்சுட்டு கை எடுக்காம வருங்க. வறுவட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வேண்டாம். கொஞ்சம் செவக்கறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி 4 கட் பண்ணி போட்டுக்குங்க. ஏன்னா புளி ஊற்றுறதுனால 2 தக்காளி மட்டும் போடு. தக்காளியும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. தேங்காய் ஒரு மூடி துருக்கி வச்ச தேங்காய் ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு பிற்பாடு மிக்சியில் போடல. நான் இன்னைக்கு கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட் வரும் கிரைண்டரில் போடுறப்போ. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சீரகம் மிளகு இதெல்லாம் வறுத்ததெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறப்ப உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஓரளவு பருவருப்பு அறுவட்டுருச்சு. நீ வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைவிட்டுருச்சு. நம்ம நீ குழம்பு கலக்கிடலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூட கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ரொம்ப வணக்க வேண்டாம். சும்மா ஒரு பெரட்டுனா போது. அது கூட கருவாட்டையும் சேர்ந்து ஒரே பெரட்டி குழம்பு கலக்கி வச்சிடலாம். போது இன்னைக்கு குழம்பு கலக்கிடலாம். அரைச்சி வச்ச மிளகு கலக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைம் கருவாட்டு குழம்பு செய்யறப்பவும் எங்க அப்பத்தா ஞாபகம் தான் வரும். அவங்க தான் இந்த மாதிரி செய்வாங்க. ஏன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் அந்த மாதிரி தான் செய்யறேன். ஒரு கொதி வந்துருச்சு. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வைக்கலாம். அப்பதான் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கும். ரொம்ப கெட்டியா இருந்தாலும் கருவாட்டு குழம்பு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக்கி கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டா இருக்கு. தேங்காய் பருப்பா வெட்டி வச்சு அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும். கருவாட்டு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இது சளி தொல்லை இருக்கிறவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். சளி இருக்கிறப்ப இந்த மாதிரி தண்ணி மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளி சரியாயிரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.